வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுக்க போகிறேன். முட்டை எல்லாத்தையும் 1 by 1 உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம நல்லா அதை பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆம்லேட்டாக இருந்தாலும் சரி, பணியாரமாக இருந்தாலும் சரி, சாஃப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். ரொம்ப தீ நம்ம அதிகமாக வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆம்லேட்டோ இல்லை முட்டை பணியாரமோ செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். இந்த முட்டை பணியாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கேப்சிகம்மை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி முட்டையில் போட்டு நம்ம பணியாரமாக செஞ்சு கொடுத்தோன்னா வெஜிடபிள்ஸ் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா முட்டையை பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதுக்கு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். பச்சை மிளகா வேணான்றவங்க பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி கேரட்லாம் சேர்க்காம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பணியாரமாக சுட போகிறோம். நான் ஒரு 2 ஆனியன், நார்மல் சைஸ் மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வேண்டான்றவங்க பெப்பர் பொடியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார் சட்டியில் ஊற்றி நம்ம பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். பனியார் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு 3 to 5 minutes நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடலாம். பனியார் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போது கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு குழியிலையும் நான் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு குழியிலையும் நம்ம எடுத்து ஊற்றி சேர்த்துக்கலாம். இது எக்குன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு திரும்பவும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. முட்டை பணியாரம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி போடலாம். திருப்புறதுக்குன்னு ஒரு சின்ன ராட் மாதிரி இருக்கும், இல்லைனா உட்டில் கூட கொடுத்துருப்பாங்க. நான் அது எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால் ஸ்பூன்லேயே திருப்பிட்டுருக்கேன். மெதுவாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நம்மளுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக முட்டை பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி பின்னாடி திருப்பி போட்டதுக்கப்புறமும் வேகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம சாஸோடு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சுட சுட முட்டை பணியாரம் தயார். இது நம்ம சாதத்தோடையும் சாப்பிடலாம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேஸ்டியான சுட சுட கரண்டி ஆம்லேட் இல்லைனா பணியாரம், எக் பணியாரம் ரெடி.
இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.